போன்ற காரியங்களில் நம்முடைய இளம் பெண்கள் மட்டுமல்ல, குடும்ப தலைவிகளும் பெரிய அளவில் அது ஏதோ ஒரு தகாத செயல் என்று கருதி மருந்து கடைகளில் விற்கிற சாணி பவுடரை வாங்கி அதை தெளித்து அந்த சாணத்திற்கு பதிலாக அதை மொழிகிக் கொண்டிருந்தார்கள். சாணி பவுடர் என்பது வடநாடுகளில் தயாரிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த சாணி பவுடரில் இந்த உயிர்கொல்லி மருந்துகள் அதிலே கலக்கப்பட்டிருந்தது. இளம்பெண்களை பொறுத்தவரை அவர்களுடைய வீடுகளில் மிக எளிதாக கிடைக்கிற அந்த சாண பவுடர் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள நினைக்கிற நேரத்தில் நம்முடைய டிபிஎச்சும் நம்முடைய சென்னை மருத்துவக் கல்லூரியின் முதல்வரும் சொன்னதை போல அந்த ஒரு க்ஷணம், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், ஒரு வினாடி அந்த தற்கொலைக்கான எண்ணம் அவர்கள் மனதில் உதித்தவுடன் அவர்கள் கண்ணெதிரே மிக எளிதாக கிடைக்கிற அந்த சாணி பவுடரை கரைத்து குடித்து தற்கொலைக்கு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதை தெரிந்த பிறகு நம்முடைய துறையின் சார்பில் நம்முடைய முதல்வரிடத்தில் சாணி பவுடரும் கிராமப்புறங்களில் இந்த